ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் கூட இருக்கிறாரு. 23ஆம் தேதி அவர் பயிற்சி ஆறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஓகே நேர்களே, ரிஷபராசிக்கு நிறைய தகவல் சொல்கிறோம். கிரக பயிற்சி பலன்கள், மற்ற சாதக பாதகங்கள், கிரகத்துடைய நட்சத்திர பயிற்சி, பரிகாரம், வழிபாடு, இப்படி நிறைய தகவல்களை போதி ஜோடியத்தின் மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் என்ன, அதை பஞ்சாங்கத்தில் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். யோகம் அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை தான். நட்சத்திரம் உங்கள் ராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாளும் குரு பலம் இருக்கும். குரு பலம் உள்ள நாட்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர் குரு தான். நல்ல ஒரு மகிழ்ச்சியான அமைப்பை கொடுக்குறவர், குடும்பத்தை கொடுக்குறவர், ஆன்மீக எண்ணத்தை கொடுக்குறவர், மனிதனாக வாழ்கிறதுக்கு சகல தகுதியும் சகல அடிப்படை அமைப்பையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதுபோல் பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். பணம் தான் ரொம்ப முக்கியம். எந்த காலத்தில் என்ன இருந்தாலுமே பணத்தை மையப்படுத்தி தான் அனைத்து காரியமும் நடக்கு. பொருளாருக்கு இவ்வளோ இல்லை அப்படின்னு வெள்ளவரி சொல்லிட்டு போயிட்டார். அதனால் அந்த தனத்தை கொடுக்குறவரும் தனகாரகன் குரு பகவான் தான். அவருடைய அனுக்கிரகம் பெற்ற நட்சத்திர நாட்கள் என்னென்ன, அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி யோகமான நாட்கள், அதை சொல்கிறேன். அன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்திலேயோ உத்தியோகத்திலேயோ வியாபாரத்திலேயோ சில நல்லது நடக்கும். அதுபோக அன்றைக்கி அதிர்ஷ்டமான நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த அதிர்ஷ்டம் எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறது நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து இருக்குது. சரியா? அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்திலையும் சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இதை நிறைய நான் சொல்லி நிறைய நேர்கள் அன்றைக்கி அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க. சார், எனக்கு சில காரியங்கள், நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கோம், சில தகவல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அது உங்கள் பார்வை கொண்டு வரேன். அவங்க யூடியூப்லேயே கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறாங்க. சில நேர்கள் சில தகவல்களும் கேட்டிருக்கிறாங்க, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் 2-3 நேர்கள் ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் முடியாத வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருக்கு சார், அதுபோல் உத்தியோகம் கிடச்சிருக்கு, திருமண வரன் கிடச்சிருக்கு. சில பேருக்கு இந்த கேரளா லாட்டு சீட்டு அடிச்சிருக்கு, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2 நேயர், கோயம்புத்தூர் பீலமேடு சேர்ந்த ஒரு நேயரும், வத்தலக்குண்டு பழனி பக்கத்தில் இருக்கிற வத்தலக்குண்டு சேர்ந்த ஒரு நேயரும் ஃபோன் பண்ணியே சொன்னாங்க. நம்ம சொன்ன இது மாதிரி சொல்கிற அன்றைக்கி அவங்க பரிசு எடுத்து, அந்த லாட்டு சீட்டு எடுத்து பரிசு விழுந்திருக்கு சார் அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை பதிவு செஞ்சாங்க, என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதுபோல் மற்ற சில நேயர்களும் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க, அவங்களுக்குள்ள சில சுகதுக்கங்கள்லாம் கேட்பாங்க. நான் ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவேன். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகலாம், வாட்ஸ்அப்பில் அணுகலாம். வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம். ஃபோனில் அடித்தாலும் சில நேரம் எடுப்பேன், சில நேரம் எடுக்க முடியாது. அது என்னுடைய அந்த வேலை நேரத்தை பொறுத்து, அந்நேரம் எப்படி இருக்கேன்னு. இருந்த போதிலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த நம்பருக்கு தாராளமாக அனுப்பலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொடுப்போம். ஓகே நேயர்களே, அதுக்கு உண்டான தொகை, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம். உங்களுக்கு அது உடன்பட்டுச்சுன்னா நீங்கள் அணுகலாம். நல்ல விதமாக பார்த்து கொடுப்போம். ஓகே நேயர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ 3 நட்சத்திரம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் யோகமான நாட்கள் என்னென்னு பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து ரோகிணி, மிருகசீரிஷம். மற்ற நட்சத்திரத்துக்காரங்க பொறுமையாக காத்திருந்து கேளுங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த நாட்களில் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அன்றைக்கி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்கில் வீடியோ கொடுத்துருப்போம், அதையும் பார்த்து நீங்கள் பயனடையலாம். ஓகே நேயர்களே, இப்போ கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 31 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாக, குருபலம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 31. ஓகே, மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 20 இன்றைக்கி மத்தியம பலன் தான் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஓரளவு யோகம் இருக்கும். ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. சில பேருக்கு தலைவலி, காய்ச்சல், மயக்கம் இருக்கலாம். வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. ஏன்னா இன்றைக்கி தேதி இன்றைக்கி வீடியோ நைட்டில் தான் வரும். அதனால் இன்றைக்கி பொழுது விட்டுடலாம். இருந்த போதிலும் இரவில் சிவநாமத்தை சொல்லிட்டு படுத்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்து 21ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க.
கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும், வீண் அலைச்சல் இருக்கும், யார்கிட்டையும் வம்பு வாதம் சச்சரவு வச்சுக்க வேண்டாம். காலையில் துர்க்கை அம்மனை கும்பிட்டு போங்க. துர்க்கை அம்மன் நாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்னு ஒரு 21 தடவை சொல்லிட்டு போங்க பூஜை அறையில் நின்றுட்டு. அடுத்து வந்து 25ஆம் தேதியும் உடல் சோர்வு இருக்கும். இந்த விஷயத்துலேயும் ஒரு காரிய தடங்கள் இருக்கும், எதுவும் கைகூடாது. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்திலும் சில வேலை அதிகமாக இருக்கும். அதனால் 25ஆம் தேதி காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26ஆம் தேதியும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். வேலை உத்தியோகத்தில் வந்து அலைச்சல் இருக்கும், உத்தியோக பளு அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் மனச்சோர்வு இருக்கும், உடல் சோர்வும் இருக்கும். அன்றைக்கி காலையில் ஐயனாரை கும்பிட்டு போங்க. ஐயனார் இல்லைன்னா 18ஆம் படி கருப்புசாமி நாமத்தை சொல்லிட்டு போங்க. ஓகே. அடுத்து வந்து 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் இருக்கும். அவசரப்படாமல் இருங்க. எந்த ஒரு காலத்தையும் யோசனை பண்ணி செய்யுங்க. ரொம்ப செய்யணும்னு நினைப்பீங்க, சரியா? அதனால் தகுதிக்கு மீறி செய்யணும்னு நினச்சி சங்கடப்படுவீங்க. நிதானமாக இருங்க. தானத்தில் சிறந்தது நிதானம். அதனால் 28ஆம் தேதி காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அடுத்து 29ஆம் தேதி மத்தியம பலனாக தான் இருக்குது. 29ஆம் தேதி காரிய அனுகூலம் இருக்கும், முயற்சி பலிக்கும், அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கும், பணமும் நல்லா சம்பாதிக்கலாம். அன்றைக்கி காலையில் சிவபெருமானை கும்பிட்டு போங்க. 30ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? வீண் செலவு இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும், பொருள்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அலைச்சல் இருக்கும், வியாபார விஷயத்தில் போட்டி போகாமல் இருக்கும். அன்றைக்கி காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. மற்ற நாட்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்குது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களை சொல்லிட்டேன். அதுக்கடுத்து மற்ற நாட்களில் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எந்த வழிபாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு என்றைக்கு எந்தெந்த நாட்கள்லாம் நமக்கு சரியில்லையோ அன்றைக்கெல்லாம் வந்து நம்ம தெய்வ வழிபாடை கும்பிட்டு போய் அதுக்குரிய தெய்வ வழிபாடை பண்ணிட்டு போயிட்டோம்னா அன்றைக்கி தேதி நமக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, ஓரளவு பாதுகாப்பாக இருக்கலாம், சரியா? தலைக்கு வருது தலைப்பானோட போயிடும் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளை அணுகாது. இறைநாமமே நமக்கு சிறந்தது. ஓகே. அடுத்து வந்து ரோகிணி, சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. நேற்று தான் பௌர்ணமி 19ஆம் தேதி. அவர் வந்து இப்போ கும்பத்தில் இருக்கிறாரு. அடுத்து வந்து அவர் வந்து ரிஷபம் வர வரைக்கும் நல்ல அமைப்பு தான். ரிஷபம் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் நல்ல அமைப்பு தான். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களுக்கு நல்லா இருக்கும். ஆகஸ்ட் 28 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரைட் நேர்களே, ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா யோகமான நாட்கள். இந்த யோகம் வந்து உங்களுக்கு 1000 கிடைக்கலாம், லட்சமாக கிடைக்கலாம், கோடிகளாக கூட கிடைக்கலாம். உங்களுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து, ஆர்கனைசேஷனை பொறுத்து. அதாவது நீங்கள் அட் ப்ரெசென்ட் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாதகம் இருக்கும், யோகம் இருக்கும். உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருபலம் உள்ள கோடீஸ்வர நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 23/8 ஆகஸ்ட் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி. இந்த 4 நாட்கள் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 28 இந்த 4 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. ஓகே. மற்ற நாட்கள் எப்படி இருக்கும் அதுக்கு உண்டான வழிபாடை சொல்கிறேன் நான். ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்று இரவு வந்துடும். இந்த வீடியோ இரவு தான் வரும். அதனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்திருப்பீங்க, சரியா? இன்றைக்கி டென்ஷனாக இருந்திருப்பீங்க, அலைச்சல் இருந்திருக்கும், கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பீங்க. அதனால் இரவு தூங்கும்போது முருகப்பெருமானை நினச்சிட்டு தூங்குங்க, நல்லபடியாக இருக்கும். அடுத்து 21ஆம் தேதி நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும், மத்தியம பலன் கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்க, காரிய அனுகூலம் இருக்கும், ஆள் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தன்னம்பிக்கை, வைராக்கியம், மனதில் ஒரு ஆத்ம பலம் இருக்கும், பண பலிதம் இருக்கும், பண வரவு இருக்கும், சரியா? தேவைக்கு பணம் இருக்கும், பண விஷயத்தில் நல்ல ஒரு தாராளமாக இருப்பீங்க. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அடுத்து 22ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் சோர்வு இருக்கும், மனசோர்வு இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்காது, கொஞ்சம் காரியத்தில் இழுபறி இருக்க தான் செய்யும். அன்றைக்கு காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. அடுத்து வந்து 26ஆம் தேதியும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், மனசோர்வு இருக்கும், மனதில் ஒரு வித மயக்கம் கலக்கம் இருக்கும், ஈடுபடுற காரியத்தில் சில எரிச்சல் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கோங்க. காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 27ஆம் தேதியும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், சரியா? 27ஆம் தேதியும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல சில டென்ஷன் இருக்கும், வீண் சிரமம் இருக்கும், பொருட்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தகாத செயல்கள் செய்யலாம். நம்ம செய்கிற காரியம் வந்து பிறருக்கு பிடிக்காமல் கூட போகலாம், இல்லைனா நம்ம செய்கிற காரியம் நமக்கே பாதகமாக அமையலாம். அதனால் 27ஆம் தேதி கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 27 அன்றைக்கி வந்து காலையில் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பை தரும். அடுத்து ஆகஸ்ட் 29ஆம் தேதியும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், சரியா? பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறியாக இருப்பீங்க, நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும். இருந்தாலுமே அலைச்சல் இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், வீண் மனஸ்தாபம் இருக்கும், உடம்புல உஷ்ணம் ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி அந்த அளவுக்கு கைகூடாமல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. காலையில் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்றைக்கி. அடுத்து 30ஆம் தேதி மத்தியம பலன் கொடுக்கும், சரியா? 30ஆம் தேதி நல்லா இருப்பீங்க, சரியா? 30ஆம் தேதி எந்த பிரச்சனையும் இல்லை.
30ஆம் தேதி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பண லாபம் இருக்கும், மகான்களுடைய தரிசனம் இருக்கும், கோயில் குளத்து போயிட்டு வருவீங்க, மேலதிகாரோட பாராட்டு இருக்கும், நல்லபடியாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் உடலில் உஷ்ணத்தை வளர்த்துக்காதீங்க, சீதோஷமான சாப்பாடை சாப்பிடுங்க. காலையில் சிவபெருமானை கும்பிட்டு போங்க. 31ஆம் தேதி நல்லா இல்லை, 31ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா? வீண் செலவு இருக்கும், சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு இருக்கும், கெட்டவங்களுடைய சகவாசம் இருக்கும், இல்லைன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி அது செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கம் அன்றைக்கி நமக்கு மாறுதலாக இருக்கும். சரியா? அது அது நம்ம சொல்ல முடியாது. அது சில பேருக்கு சில கெட்ட பழக்கம் இருக்கலாம், அதை மற்ற நாள் உடம்பு தாங்கிக்கிறோம், சில நாட்கள் சேராது. சரியா? சில நாட்கள் நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கே சேராமல் போயிடும். அப்படிப்பட்ட நாளுக்காக தான் 31ஆம் தேதி பார்க்கப்படுகிறது. 31ஆம் தேதி கவனமாக இருங்க. ஆண் பெண் இருபாலரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, உணவு முறையாக இருந்தாலும் சரி, எதுலேயோ ஒன்றில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா காப்பாற்றப்படுவோம். அன்றைக்கி தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோக மற்ற நாட்களில் சாதக பாதகத்தையும் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் பகவான் ராசியில் தான் இருக்கிறாரு. 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. 26ஆம் தேதிக்கு பின்னாடி அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாய் பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ரிஷபராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம், 7-12 கூடியவன். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அதெல்லாம் கிரக பயிற்சி பலன்கள், பொது பலன்கள். இந்த பலன்களை அன்றாடம் உங்களுக்கு உள்ள அமைப்பு ஒவ்வொரு தினமும் எப்படி போகுங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 20, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 31 இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 24, 25, 26, 31. ஓகே, மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும், உடன்பந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் வரும், ஆள் கொஞ்சம் டென்ஷனாக பதட்டமாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்காது, கவனச்சிதறல் இருக்கும். காலையில் முருகப்பெருமான் வழிபட்டுட்டு போங்க. அடுத்து 23ஆம் தேதியும் பிரச்சனை இருக்குது. 23ஆம் தேதியும் வீண் மனஸ்தாபம் இருக்கும், அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் வரும், பெண்கள் விஷயத்தில் சில வாக்குவாதம் வர்றதுனால அன்றைக்கி காலையில் காளியம்மனையோ கருமாரியம்மனையோ கும்பிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 27ஆம் தேதி 27ஆம் தேதி மனசோர்வு இருக்க தான் செய்யும், உடலில் சில பிரச்சனை இருக்கும், அரசு வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்காது, மனம் சோர்வாக இருக்கும், உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அன்றைக்கி காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க, கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். 28ஆம் தேதியும் நல்லா இருக்காது. 28ஆம் தேதியும் மனசில் ஒரு துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், இனம் புரியாத பயம் இருக்கும். சரியா? வீண் சிரமமாக இருக்கும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே சிரமம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி உங்களை தயார்படுத்திக்கோங்க. மனசில் சில சஞ்சனங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி காலையில் ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா சிரமமாக இருக்கும். இல்லைனா ஸ்ரீராமனை கும்பிட்டு போங்க, ஸ்ரீராமஜெயத்தை சொல்லிட்டு போங்க, ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆகஸ்ட்டு 29ஆம் தேதி நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30ஆம் தேதியும் பிரச்சனை தான். 30ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பதட்டம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். பணம் சம்பாதிக்கணும் தீவிரமாக இருப்பீங்க, இருந்தாலும் அதில் சில முடை வரும். உடம்புல சில உஷ்ண பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. 31ஆம் தேதி நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி நல்லாயிருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஆத்ம பலம் இருக்கும், தன்மைக்கு வைராக்கியத்தோடு இருப்பீங்க, மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும், விவசாய வேளாண் குடி மக்கள் இவங்களுக்கெல்லாம் 31ஆம் தேதி நல்லாயிருக்கும். பண விஷயத்திலும் தாராளமாக இருப்பீங்க, நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய நாட்களாகவே இருக்குது. இருந்தபோதிலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி உஷ்டமான சாப்பாடை சாப்பிடாதீங்க, உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்திக்காதீங்க. காலையில் சிவநாமத்தை சொல்லுங்கள், சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட் 20லிருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் யோகமான நாட்கள் என்னென்ன அதை சொல்லியிருக்கிறேன். அதுபோக மற்ற நாட்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதை ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உண்டான வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன். வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம வழிபாடை அன்னன்னைக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சம் 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க, இது சூட்சுமமான வீடியோ. இந்த வீடியோவில் சில சூட்சுமத்தை சொல்கிறேன். அன்னைக்கு உங்களுக்கு யோகம் வரணும்னா அதுக்கு யோகமான நாட்கள் என்ன அதை சொல்லிடுறேன். அதுபோக மற்ற நாட்களில் நீங்கள் சில தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு துணை புரியும், நீங்கள் செய்கிற காரியத்துக்கு பக்கபலமாக இருக்கும். நமக்கு நடக்கிற கெடுபலனை குறைக்கும். சரியா? இன்றைக்குமே நாள் பார்க்குறவங்களுக்கு கோல் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றாடம் நாட்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெளிவு சுழிவாக போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு 100% உண்மை. இதை கண்டறிந்தவர்கள்
இதன்படி நடந்தவர்கள் பயனடைந்தவர்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அந்த இமேஜெல்லாம் எடுத்து உங்களுக்கு இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். அதுபோல் சில நிறைய நேர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் இறைவன் செயல். எல்லாமே நம்ம ஒரு வேத ஜோதிடத்துக்கு, பாரம்பரிய ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் கருத்துக்களை சொல்கிறோம். பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே பேசலை. அதனால் ரிஷபராசினியர்கள் தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜோதிட சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க. உங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். வாட்ஸ்அப்லேயே அணுகலாம். ஓகே நேயர்களே, நல்லது. எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வள பெறுக. நன்றி நேயர்களே.